மெனுகார்ட் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரிவர் டெக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தானே, இது நம்ம கரூரில் தான் இருக்குது. நானும் எல்லா நியூ மாமிஸ் மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து குழந்தைங்களோட கிட்ஸ் பேஜ், ட்ரெஸ் பேஜ் எல்லாம் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து இன்ஸ்டாவில் நிறைய தேடி தேடி பேஜ் வச்சுருப்பேன். அப்புறம் தான் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது நம்ம கரூர்லேயே வந்து மேனுஃபேக்சரிங்கும் இங்கே பண்ணுறாங்க, இங்கேயே சேலும் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ நம்ம ஏன் நம்ம ஊர்லேயே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பிக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். அப்படியே நம்ம வியூவர்ஸ்க்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவும் எடுத்துகிட்டு வந்தேன். இதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஆன்லைன்லேயே நம்ம அதிகம் பார்த்த இந்த மாதிரி பேடட் லங்கோட்ஸ் எல்லாம் வந்து எல்லா சைஸ்லேயுமே வந்து வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் தேர்மல் வேர், வின்டர் வேர் கலெக்ஷன்ஸும் ஹூடிஸ் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. மஸ்லின் கலெக்ஷன்ஸும் இருந்தது. என்ன ஒரு குறிப்பிட்ட சைஸில் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, சில மந்த் குரூப்புக்கு வந்து இல்லை. அப்புறம் ஒன் சீசன் ராம்பர்ஸில் வந்து நிறையா கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி அக்கேஷ்னல் வேர்ஸ் இருந்தது. டிஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கூலான ஃபங்கியான பிரிண்ட்ஸில் அவைலபிளாக இருந்தது. நம்ம பாய்ஸோட அவுட்ஃபிட்டில் டிஃப்ரென்ஸ்னு காமிக்கணும்னா அது ஒன்று கலரில் காமிக்கணும், இல்லைனா இந்த மாதிரி கூலான பிரிண்ட்ஸ் வந்து வேறு நம்ம டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறதுல தான் காமிக்க முடியும். மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் நிறையா ஃப்ளாரல் பிரிண்ட்ஸு, ஆட்டம் தீமு, ஸ்ப்ரிங் தீமு, இதிலெல்லாம் வந்து ஷர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாமே வந்து டாட்லர் ஸ்டேஜில் இருக்கிற பசங்களுக்கு வந்து சூப்பராக இருந்தது. இங்கே நான் தம்பிக்கு வந்து சில விஷயம்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்னென்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசியில் காமிக்கிறேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சப்போ கொஞ்சம் பிளாங்காக தான் இருந்தது. அப்புறம் பொறுமையாக தேடினதுக்கப்புறம் தான் நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க முடிஞ்சுது. கேர்ள்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃப்ளாரல் பிரிண்டட் ஃப்ராக்கு, அதோடவே வந்து அதே சேம் கலரில் மேட்சிங்காக ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைம்லேருந்தே எனக்கு பையன்தான்ப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு பிலீவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லிகிட்டே இருந்தது. ஜெண்டர் பயாஸ்டாலாம் இல்லை, எனக்கு ஒரு ஆசை. ஆனால் இந்த மாதிரி ஷாப்ஸுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் செக்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம குழந்தைக்கு போட்டு பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு 1% அப்பப்போ எட்டி பார்க்கும். இருந்தாலும் என்னோடய பாய் மாம் ஃபீல் வந்து ஓவர் டேக் பண்ணி இல்லை பாய்ஸுக்கும் ஏதாவது பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுவேன். கீழே ஒரு அலாசிட்டு மாடிக்கு வந்தால் இங்கே வந்து டவல்ஸ், மஸ்லின் டவல்ஸ்லேருந்து டர்க்கி டவல்ஸ்லேருந்து டவல்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸு, அப்புறம் வந்து பாயோடவே வந்து குவில்ட் அட்டாச் ஆகிருக்கும்ல அது வச்சுருந்தாங்க. கம்ஃபர்டர் இருந்தது. அதெல்லாம் ஏசி ரூமில் வச்சுட்டு தூங்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம நம்பி வாங்கலாம். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வாங்க வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கோன்னு ஒரு கிளான்ஸ் பார்ப்போமா? இதில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததோ நான் சொல்கிறேன். இது தேவை இருந்தது வாங்கினேன். சிலதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது, சரி வச்சு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வந்து இது ரொம்ப தேவையாக இருந்தது எனக்கு. தோஹர். தம்பியை வந்து பாயை விரித்து போட்டு பாயில் தான் வந்து படுக்க வைக்கிறோம் ஹாலில். பகல் டைம்லலாம் முழிச்சிருக்கிற டைம்லலாம் நல்லா உருண்டு விளையாடட்டும், குப்பரி கடிக்கட்டும்னு சொல்லி வெறும் பாயில் போட்டு அவனுக்கு கொஞ்சம் அழுந்துற மாதிரி இருக்குது. குப்பரி கடிக்கிறப்போ போய் முட்டிப்பானோன்னு தோணுச்சு. அதனால் இந்த தோஹர் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ரிவர்சபிள் தோஹர். ஒரு சைடு நமக்கு வந்து ஏதாவது சிந்திருச்சு இல்லை அழுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். அண்ட் வாஷபிளும் கூட. அடுத்து என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்லின் டவல்ஸு. இவங்களுக்கு குட்டீஸ்க்கு வந்து டவல்ஸ் தான் நிறையா தேவைப்படுது. மஸ்லின் டவல்ஸ்லேயே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதாவது மெட்டீரியல் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஸ்லைட் டிஃப்ரென்ஸோடலாம் இருந்தது. நீங்கள் போனீங்க அப்படின்னா நேரில் செக் பண்ணி பார்த்து வாங்கலாம். அதில் இந்த பிரிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் இது வாங்கினேன். ஃபஸ்ட்டு தொடரப்போ கூட கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணி போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த ராம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னே வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து வாங்கிடலாம், இந்த கலர் கிடைக்காது, இந்த மாதிரி பேட்டர்னில் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இப்போ சம்மர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூலாக போட்டுக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒயிட் சூஸ் பண்ணேன். அப்புறம் அம்மா, அப்பா, அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க பேரனுக்காக க்ரீன் செலக்ட் பண்ணாங்க. சரி 2 பேருக்குமே 1 மந்த் தானே டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே அந்த க்ரீன் கலர் வந்து எடுத்தோம். அண்ட் 2 நைட் பேண்ட் வந்து எடுத்தேன். நான் வந்து ஏசி ரூமில் நைட் தம்பி தூங்க வைக்கிறப்போ கால் வந்து ஃபுல் கவர்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஃபேப்ரிக்கில் நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஆனது வந்து இந்த 2 நைட் பேண்ட்டும் அந்த ஒயிட் கலர் ராம்பரும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. செம்ம கூலாக சாஃப்டாக
பர்ஃபெக்ட் ஃபார் சம்மர் அந்த மாதிரி இருந்தது. அந்த க்ரீன் கலர் ராம்பருமே பசங்களுக்கு போட்டால் வந்து செம்மையாக இருக்கும். தம்பிக்கு வாங்கினது இதில் எது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் வாஷ் பண்ணிட்டு தான் அவனுக்கு யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இங்கே ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.